தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரம் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பகல் 12 மணிக்கு நீண்ட வரிசைகளில் நின்று குடிமகன்கள் மதுபானங்களை வாங்கி சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 63 அரசு மதுபான கடைகளும் பகல் 12 மணிக்கு பிறகே திறக்கப்பட்டன. அதுவரை மதுபான கடைகள் முன்பாக காத்திருந்த மதுப்பிரியர்கள் ஆர்வத்துடன் மதுபானங்களை வாங்கி சென்றனர். மேலும் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பும் சற்று கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் மூடப்படும் மதுபான கடைகளின் விவரங்கள் அறிவிக்கப்படாததால் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டிருந்தன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் சரியாக 12 மணிக்கு திறக்கப்பட்டன. அப்போது குடிமகன்கள் காத்திருந்து மதுபானங்களை வாங்கி சென்றனர். முன்னதாக காலை 10 மணிக்கே மதுக்கடைகளை திறந்ததால் பலரும் வேலைக்கு கூட செல்லாமல் மது அருந்தி வந்தனர். தற்போது நேரம் குறைக்கப்பட்ட வேளையிலும் மது பழக்கத்திற்கு அடிமையான பலரும் நீண்ட நேரம் காத்திருந்து வாங்கி சென்றனர். மதுக்கடைகள் விற்பனை நேரம் குறைக்கப்பட்ட நிலையில் மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் சந்து கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சீர்காழியை அடுத்த கொண்டல் கடைவீதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கடந்த 2 ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது படிப்படியாக மதுபான கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கொண்டலில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு லாரியில் மதுபானங்கள் வந்து இறங்கியுள்ளது. அதனை பார்த்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு வந்து லாரியை திருப்பி அனுப்பினர். மேலும் மதுபான கடைக்கு பூட்டு போட்டு முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நாங்க இருக்கவே முடியல. தினம் பாட்டில் பொறுக்கிறதா பேப்பர் பொறுக்கிறதா கேட்டா நீங்க ஏன் கடை வைக்க விட்டீங்கன்னு கேட்கறாங்க. கடை வைக்கும் போது இங்க போனீங்கன்னு கேட்கறாங்க. கடையை நீங்க மறைக்க முடியாது, நாங்க அதான் செய்வோம். மூத்திரம் வந்து பெய்யறாங்க, வீட்டுக்கு எதுக்கு மூத்திரம் பெய்யறாங்க. இவ்வளவு நரகத்துல இருக்கோம். 3 நாள் போராடுறது எங்களால முடியல. எங்களால நாங்களும் நொந்து போய் இதுதான் தலை விதியேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த அம்மா அறிவிச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட மன்றாடி கையெடுத்து கேட்கிறோம். 500 கடை அறிவிச்சிருக்கீங்க. அந்த 500 கடையில கொண்டல் கடையும் ஒரு கடையை எடுத்துங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும்.